விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷாக இருக்கும், பட் வருமானம் குறைவாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். உங்களுடைய கல்வியில் பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்குது, கையில் பணம் தடம் இருக்கும், மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகளை அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக டயத்துக்கு சாப்பிடுங்க. ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல குரு செவ்வாய், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். இந்த வாரம் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், அதுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. அதே அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத தன வரவு, பொருள் வரவு இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக அவுட்ஸ்டாண்டிங் உங்களுக்கு பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய லெவலில் ஷேரில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம். எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் நமக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு காரியம் ஆகணும்னா நடக்கும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை. அதோட எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் வரும். சிந்தனைகள் பெரிய லெவலில் இருக்குது. நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருங்க, வெயிட் பண்ணுங்கள். லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கலன்னா பொறுமையாக இருங்க. வழக்குகளில் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அதுவும் சுமாராக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் வாங்கி கடன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறையா இருக்குது. அதனால் எல்லா விதத்திலையும் நிதானம். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறையும். ஸோ அதனால் இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இந்த வாரத்தில் முருகனையும் பெருமாளையும் தரிசனம் பண்ணுங்கள்.